பிக் பாஸ் 8 இருந்த வாரம் வெளியேறிய போட்டியாளர் யார் தெரியுமா? விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கி வரும் பிக் பாஸ் 8 தற்போது 75 நாட்களை கடந்து நடைபெற்று வருகிறது. கடந்த 2 வாரங்களாகவே டபுள் எலிமினேஷன் நடந்து வருகிறது. ஆர்.ஜே. ஆனந்தி மற்றும் சாச்சனா முதலில் டபுள் எலிமினேஷன் செய்யப்பட்டனர். பின் அடுத்த வாரத்தில் சத்யா மற்றும் தர்ஷிகா இருவரும் வெளியேறினார்கள். இந்த நிலையில் இந்த வாரமும் டபுள் எலிமினேஷன் என தகவல் வெளிவந்துள்ளது. இதில் முதல் எலிமினேஷனாக ரஞ்சித் வெளியேறியுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. பிக் பாஸ் வீட்டிற்குள் 75 நாட்களை கடந்து போட்டியிட்டு வந்தவர் நடிகரும் இயக்குனருமான ரஞ்சித். இவர் ஏன் இவ்வளவு நாட்கள் வீட்டிற்குள் இருந்தார் என்றும் சிலர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். ரஞ்சித் எலிமினேட் ஆகியுள்ளார் என தகவல் வெளிவந்துள்ள நிலையில் அடுத்த வெளியேறப்போவது யார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பிக் பாஸுக்கே ட்விஸ்ட் வைத்த முத்து. இனிமேதான் மெயின் சம்பவமே இருக்கு. அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாகத்தான் இருக்கு. அப்படித்தான் நேற்றைய பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பல சம்பவங்கள் நடந்தது. பவித்ரா 4 முறையாக கேப்டன் பதவிக்கு போட்டி போட்டார். இந்த முறையாவது ஜெயிச்சுட்டு போகட்டுமென முத்து விட்டுக் கொடுத்தது பச்சையாக தெரிந்தது. ஆனால் பிக் பாஸ் அதை கண்டுபிடித்ததும் இல்ல பாஸ் நான் கவனக்குறைவா இருந்துட்டேன் அப்படி இப்படி என சமாளித்தார். ஆனாலும் பார்ப்பவர்களுக்கு உண்மை நன்றாகவே விளங்கியது. அதனால்தான் பிக் பாஸ் கூட நேற்று அவ்வளவு கோபமாக பேசினார். இதில் முத்துவுக்கான எதிர்ப்பு என்பதை விட ஆதரவு இன்னும் அதிகரித்துவிட்டதுதான் கடைசி நேர ட்விஸ். அந்த அளவுக்கு இருந்தது அவருடைய கதறலும் அழுகையும். நீண்ட நேரம் அவர் பிக் பாஸிடம் சாரி என சொல்லியபடி இருந்தார். இதை பார்த்து அவருடைய ரசிகர்கள் ரொம்பவும் பீல் ஆகிப்போனார்கள். நீ கவலைப்படாத குமரா, நாங்க இருக்கோம், நீதான் இந்த சீசன் டைட்டில் வின்னர் என கமெண்ட்களை குவிக்க ஆரம்பித்துவிட்டனர். உண்மையில் முத்துவின் பிளான் வேறு. அதாவது பவித்ராவுக்கு விட்டுக் கொடுப்பதன் மூலம் அவரை கேப்டன் ஆக்கிவிடலாம். அதே சமயம் மக்கள் மத்தியில் தன்னுடைய செல்வாக்கு இன்னும் உயரும் என அவர் நினைத்திருக்கலாம். ஆனால் பிக் பாஸ் அதை கண்டுபிடித்தவுடன் மொத்தமும் போச்சு என்ற அதிர்ச்சியும் குற்ற உணர்ச்சியும் தான் முத்துவின் அழுகைக்கு காரணம். ஆனால் இதுவும் கூட அவருக்கு சாதகமாகத்தான் முடிந்துள்ளது. தற்போது முத்துவுக்கு ஆதரவு அதிகரித்துவிட்டது. இதை அடுத்த வார ஓட்டு நிலவரத்தில் நம்மால் பார்க்க முடியும். எது எப்படியோ முத்துதான் டைட்டில் வின்னர் என ஆடியன்ஸ் முடிவு செய்துவிட்டனர்.